Today, I want to make it absolutely clear to Assad and those. This is probably the most difficult search. If they want to get you, they'll get you. வணக்கம். மற்றும் ஒரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலக அரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். கென்யா நாட்டில் ஒரு மதபோதகர் இருந்தார். உணவின்றி இருங்கள், பட்டினியோடு இருங்கள், குடிநீரின்றி இருங்கள், அப்படியாக இருந்தால் நீங்கள் கடவுளை காணலாம் என இந்த மதபோதகர் குறிப்பிட்ட சில மக்களுக்கு கூறியிருக்கிறார். அந்த மக்களுக்கு கூறியது மாத்திரமல்லாமல் அந்த மக்களை ஒரு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இவர் இவ்வாறு சொன்னதை நம்பி சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கிற வேளையில் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அங்கிருந்து வந்தவர்கள் இது பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுக்க, அதற்கு பிறகு அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு போய் பார்த்தால் சிலர் உயிரற்று கிடந்திருக்கிறார்கள். சிலர் உயிர் போகின்ற நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். அதிலும் சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் என சிலர் கழுத்து நெரிக்கப்பட்டு அதனிடத்தில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டும் இருப்பதாக போலீஸ் அறிக்கைகள் கூறுகின்றன. இவ்வாறு அண்மையில் கென்யாவில் நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக இடம்பெற்ற உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 400-ஐ தாண்டி இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. உண்மையில் கென்யா நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறான மத அமைப்புகள், தனிநபர்கள் முன்னெடுத்துகின்ற மத போதனைகள் 4000க்கும் மேற்பட்டவை இருப்பதாகவும் அவரவருக்கு வேண்டிய வகையில் இவை முன்னின்று செயற்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கிழக்காப்பிரிக்க நாடான கென்யாவில் ஒரு வழிபாட்டு இயக்கத்தை நடத்திய மதபோதகர் ஒருவர் தன்னை பின்பற்றுபவர்கள் கடவுளை காண குடிநீரோ உணவோ எடுத்துக் கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும் என மூளைச்சலவை செய்துள்ளார். இதனை மூடத்தனமாக நம்பி ஒரு காட்டில் அவருடன் விரதம் இருந்தவர்களில் 400 பேருக்கு மேல் பலியாகி உள்ளனர். கார் ஓட்டுநராக இருந்து மதபோதராக மாறியவர் பால் என்டெகே மெக்கன்சி குட் நியூஸ் இன்டர்நேஷனல் எனும் வழிபாட்டு அமைப்பை 2003இல் தொடங்கி அவரை பலர் பின்பற்றி வந்தனர். தன்னை பின்பற்றும் நூற்றுக்கணக்கானவர்களை கடவுளை காண ஷகஹோலா காட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள உபதேசம் செய்தார். இதனை நம்பியவர்களை குழந்தைகளுடன் அங்கேயே தங்கி தடையின்றி விரதம் இருக்க வைத்திருக்கிறார். இந்த அப்பாவிகள் திடீரென முடிவை மாற்றிக்கொண்டு தப்பியோட முயற்சிக்கும் போது குண்டர்கள் மூலம் தாக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இது குறித்து தகவல் கிடைத்து காவல்துறையினர் கடந்த ஏப்ரல் 13 அன்றே அங்கு சென்றிருக்கின்றனர். அங்கே சிலர் இறந்தும் சிலர் மிகவும் மெலிந்து குற்றுயிராகவும் கண்டெடுக்கப்பட்டனர். அதிலிருந்து இறந்தவர்களின் உடல்களை தோண்டி எடுக்கும் நடவடிக்கை தொடர்கிறது. அதன் தொடர்ச்சியாக சில தினங்களுக்கு முன்பு 12க்கும் மேற்பட்ட உடல்கள் கிடந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 400-ஐ தாண்டி இருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி கடும் பசியால் பலர் இறந்திருந்தாலும் குழந்தைகள் உட்பட பலர் கழுத்து நெரிக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் மூச்சுவிட முடியாமலும் இறந்திருக்கின்றனர் என தெரிய வந்திருக்கிறது. இந்த கூட்டு புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் கடந்த ஏப்ரல் மத்தியில் மெக்கன்சி அவர் மனைவி மற்றும் 16 பேருடன் கைது செய்யப்பட்டார். இனப்படுகொலைக்கான தண்டனையை எதிர்நோக்கும் மெக்கன்சிக்கு ஜூலை 3 அன்று மொம்பாசா நகர நீதிமன்றம் காவலை நீடித்தது. 5 கோடிக்கு மேல் மக்கள் வசிக்கும் கென்யாவில் 4000க்கும் மேம்பட்ட மத வழிபாட்டு அமைப்புகள் உள்ளதாகவும் அவற்றில் பெரும்பான்மையானவை தவறான போதனைகளை செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் மெக்கன்சியை பின்பற்றுபவர்கள் 65 பேர் உணவு உண்ண மறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கென்யாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் இதனை கண்டித்து அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இரக்கம் காட்ட வேண்டும் என கூறியது குறிப்பிடத்தக்கது. சீனாவை பொறுத்தவரையே சீனாவில் ஆண்டு கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி படிப்படியாக தளர்வடைந்து விடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை வர குறைந்து வருவது இதற்கு மிக முக்கியமான காரணம். ஒரு பிடிமானம் இல்லாமல் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான எச்சரிக்கை அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் விடுத்திருக்கிறார். எனவே சோவியத் குடியரசுக்கு என்ன நடந்ததோ அதே போன்றதொரு நிலைமை நமக்கும் ஏற்பட்டு விடலாம் என்ற ஒரு எச்சரிக்கை தான் ஜி ஜின்பிங்கினால் விடுக்கப்பட்டிருக்கிறது.
சீனாவில் பல கட்சி அரசியலமைப்பு ஜனநாயகமோ இல்லை, அங்குள்ள பிரதான மற்றும் ஒரே கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சி. இதற்கு உலகெங்கிலும் பல கோடி மக்கள் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர். இம்மாத துவக்கம் முதல் சுமார் 41.5 கோடி பேர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொடர்பை துண்டித்துள்ளனர். இந்த நிலையில் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். உடைந்த சோவியத் ஒன்றிய நாடுகளில் பல வருடங்களுக்கு முன் நிறப்புரட்சி எனப்படும் சர்வாதிகார அரசுகளுக்கு எதிராக ஜனநாயகம் கோரும் மக்கள் எழுச்சிகள் நடைபெற்றன. இதனை போன்று சீனாவில் நடத்த சில அயல்நாட்டு சக்திகள் முயற்சிப்பதாக மறைமுகமாக குறிப்பிட்டு ஒரு நாட்டின் உள்விவகாரங்களில் பிற நாடுகள் நுழைவதை சீனா விரும்பவில்லை என சமீபத்திய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஜின்பிங் தெரிவித்தார். மேலும் அவர் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆயுள் முடிவதை தடுக்க முடியாது என எச்சரித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இளம் தொண்டர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை ஒன்றும் தற்போது வெளிவந்திருக்கிறது. அதில் மார்க்சிய மற்றும் கம்யூனிச கொள்கைகள் நிலைநிறுத்தப்படாவிட்டால் 90களின் ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியத்தில் ஏற்பட்டதை போன்று சீனாவிலும் கம்யூனிசம் அழிந்து சீனாவும் சுக்குநூறாகிவிடும் அபாயம் உள்ளதாக கூறியிருக்கிறார். திரளாக உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையிலும் கட்சியிலும் இருந்து விலகியதால் தான் சோவியத் ஒன்றியம் உடைய தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சீனாவிலும் நடக்கலாம் என கம்யூனிஸ்ட் கட்சி அச்சப்படுகிறது. நாடு முழுவதும் உள்நாட்டிலும் உலகெங்கிலும் பல நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் சமூக சிக்கல்களை சீனா எதிர்கொண்டு வருகிறது. கட்சியின் கொள்கை முடிவுகளுக்கு மக்களிடையே வரவேற்பு இல்லாததே கட்சியிலிருந்து விலகுவதற்கு முக்கிய காரணம் என அக்கட்சி கூறுகிறது. ஆனால் மக்களின் குரலுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் எதிரான கம்யூனிஸ்ட் கட்சியின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கில் மக்கள் அக்கட்சியை விட்டு விலகி வருகின்றனர் என்றும் சீனாவில் தற்போது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கேற்பதற்காகவே கட்சியில் உறுப்பினர்கள் உள்ளனரே தவிர கொள்கைகளுக்காக கட்சியில் இருக்குமாறு அதிபர் விடுத்த அழைப்பிற்கு போதிய வரவேற்பில்லை என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. உலக வர்த்தகத்தின் போக்கை நிர்ணயிக்கும் மாபெரும் சக்தியான சீனாவின் ஒரே கட்சியில் இத்தகைய ஆபத்து உருவாகி இருப்பதை அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2020 தேர்தலில் தோல்வியுற்ற உடனேயே அவருடைய ஆதரவாளர்களை திரட்டி ஒரு வன்முறையை ஏற்படுத்தி அதன் மூலம் 7 பேர் உயிரிழந்த ஒரு பெரும் சம்பவம் இடம்பெற்று ட்ரம்பினுடைய எதிர்காலம் குறித்த பல்வேறு கேள்விகளை இது எழுப்புவதற்கும் காரணமாக அமைந்து அதற்கு பிறகு இந்த விவகாரம் இப்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலை வந்து ட்ரம்ப் மீதான பிடி இறுக்கமாக இருந்தால் அவருக்கு அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற கேள்விகளையும் இது எழுப்பி நிற்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் முன்னோடி வேட்பாளராக உள்ளார். ஆனால் அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான வழக்கு கேபிட்டல் கலவர வழக்கு. அமெரிக்காவில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியை தழுவினார். ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஆனால் ட்ரம்ப் தோல்வியை ஏற்காமல் தேர்தல் முறைகேடு நடந்ததாக குற்றஞ்சாட்டினார். இந்த சூழ்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பாராளுமன்றம் கூடியது. அப்போது ட்ரம்பின் ஆதரவாளர்கள் பாராளுமன்றத்துக்குள், அதாவது கேபிட்டல் கட்டிடத்துக்குள் புகுந்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதில் 7 பேர் பலியாகினர். ட்ரம்ப் ஆதரவாளர்களின் கிளர்ச்சியால் 7 பேர் இறந்ததாக செனட் அறிக்கை உறுதி செய்தது. கிளர்ச்சியை தூண்டியதற்காக ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் செனட் சபையால் விடுவிக்கப்பட்டார். எனினும் பாராளுமன்ற கட்டிடத்தில் தாக்குதலில் ஈடுபட்டது தொடர்பான கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகிறார். இவ்வழக்கில் ட்ரம்ப் உத்தியோகபூர்வ நடவடிக்கைக்கு இடையூறு செய்தது, அரசாங்கத்தை ஏமாற்ற சதி செய்தது மற்றும் கிளர்ச்சியை தூண்டியது ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ட்ரூத் சோஷியல் எனப்படும் தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஜோ பைடனின் நீதித்துறையின் வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் ஜனவரி 6ஆம் தேதி வழக்கின் விசாரணைக்கு நான் ஒரு இலக்கு என்பதால் விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அநேகமாக இது என் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கலையும் என்னை கைது செய்யும் நடவடிக்கையும் குறிக்கலாம் என பதிவிட்டிருக்கிறார். மேலும் இது குறித்து ஒரு பேட்டியில், என்னை இந்த நடவடிக்கை தொந்தரவு செய்கிறது, ஆனால் நான் பயப்படவில்லை. அவர்கள் மக்களை இழிவுபடுத்தவும் பயமுறுத்தவும் முயற்சிக்கிறார்கள். நாங்கள் அமெரிக்காவை மீண்டும் பெரிதாக மாற்றப் போகிறோம், சொல்வதற்கு அவ்வளவுதான் உள்ளது என்று தெரிவித்தார். வரும் நாட்களில் அவரின் அரசியல் எதிர்காலம் எந்த திசையில் செல்லும் என்பதை இந்த வழக்கின் போக்கு முடிவு செய்யும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற வன்முறையை பலரும் மறந்திருக்க மாட்டார்கள். சிறுவன் ஒருவன் வாகனத்தை ஓட்டிவர அவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் போலீஸ் அதிகாரி ஒருவர். அதனைத் தொடர்ந்து வெடித்தது கலவரம். ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு வாரத்துக்கும் அதிகமான காலம் இவ்வாறு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இப்பொழுது 700 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
பிரான்ஸ் நாட்டில் சென்ற மாத இறுதியில் நேஹல் மெர்சோக் என்ற 17 வயது சிறுவன் தனது காரை நிறுத்தாமல் சென்றதாக கூறி போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவன் பலியானான். இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் அந்நாடு முழுவதும் பெரும் கலவரம் வெடித்தது. வன்முறை அதிகரித்தது. இக்கலவரம் பிரான்சில் 2005 நடந்த கலவரத்துக்கு பிறகு நடைபெற்ற ஒரு மோசமான கலவரம் என வர்ணிக்கப்பட்டது. உயரடுக்கு காவல்துறை, சிறப்பு படைகள் மற்றும் கவச வாகனங்கள் உட்பட சுமார் 45,000 பாதுகாப்பு படைகளை கொண்டு 4 நாட்களாக பெரும் முயற்சி செய்த நிலைமையை அந்நாட்டு அரசாங்கம் கட்டுக்குள் கொண்டு வந்தது. கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து கொண்டனர். இதனால் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் வழக்குகளை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. உறுதியான மற்றும் முறையான செயலாக்கத்தை நாம் காட்ட வேண்டியது மிகவும் முக்கியமானது. நாட்டின் ஒழுங்கை மீண்டும் நிறுவுவது அவசியம். நீதிமன்றங்கள் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என பிரான்ஸ் நீதித்துறை அமைச்சர் எரிக் டுபான் மொராட்டி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கலவரங்கள் தொடர்பாக 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை பாராட்டி மொராட்டி கருத்து கூறும் போது நீதிபதிகளின் உறுதியான தீர்ப்பை பாராட்டுகிறேன் என தெரிவித்தார். மொத்தம் 1278 தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் 95%க்கும் அதிகமானோர் பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதை, காவல்துறை அதிகாரிகளை தாக்குவது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றுள்ளனர். 600 பேர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சில நீதிமன்றங்கள் வார இறுதியில் வழக்குகளை கையாள்வதற்காக திறந்திருந்தன. கைது செய்யப்பட்ட 3700 பேரின் சராசரி வயது வரும் 17 ஆகும். அவர்கள் தனித்தனியாக குழந்தைகள் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டனர். 2005ஆம் ஆண்டு நடந்த பெரும் கலவரத்தின் போது 400 பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். தற்போது விதிக்கப்பட்டிருக்கும் சிறை தண்டனை அப்போதைய எண்ணிக்கையை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாதாரணமான ஒரு ஆபத்தில் பாகிஸ்தான் சிக்கியிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது. எனவே IMF-னுடைய நிதியுதவி கிடைக்கப்பெறுகிற நிலைமையை பாகிஸ்தான் எட்டியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் IMF-னுடைய நிபந்தனைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த நிலைமையை உணர்ந்து சீனா இப்பொழுது மீண்டும் அந்த நாட்டுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறது. ஒரு $600 மில்லியன் வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார். எனவே படிப்படியாக மீண்டு வருவதுதான் பாகிஸ்தான் அரசினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. பாகிஸ்தானில் சில வருடங்களாகவே பொருளாதார சிக்கல் நிலவுகிறது. சமீப காலமாக அங்கு நிலைமை மோசமடைந்து வருகிறது. பயங்கரவாதம் மற்றும் ஸ்திரத்தன்மையற்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக பாகிஸ்தான் பொருளாதார சிக்கலில் தவித்து வருகிறது. இலங்கை போன்று பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. நிலைமை மோசமானதை தொடர்ந்து அந்நாடு பல நாடுகளும் உதவி கோரியது. சர்வதேச நாணய நிதியம் நிதி வழங்க பல நிபந்தனைகளை விதித்தது. அதற்கு பாகிஸ்தான் சம்மதித்த பிறகு சுமார் 100,000 கோடி கடனாக வழங்கியது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் எதிர்கால விரிவான பொருளாதார நிலையை ஆராய்ந்த நிதியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மீண்டும் ஒருமுறை இது போன்ற ஒரு பெரும் தொகை பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகிறது. பாகிஸ்தானின் பொருளாதாரம் சிக்கலான மற்றும் பன்முகம் கொண்ட சவால்களை சந்தித்து ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறது. இந்த சவால்களை எதிர்கொள்ள அந்நாட்டுக்கு அந்நிய வழிகளில் பல உதவிகள் தேவைப்படும். இது மட்டுமல்லாமல் IMF நிதியம் மீண்டும் ஒருமுறை தேவைப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது. மின்சாரம் மற்றும் எரிபொருள் ஆகிய இரு துறைகளிலும் அந்நாடு பெருமளவில் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. இதனால் IMF-உடன் கடன் பெறுவதற்காக செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி நுகர்வோருக்கு கட்டணத்தை உயர்த்த சம்மதித்துள்ளது. இதற்கு உள்நாட்டிலேயே பல எதிர்ப்புகளை அந்நாடு சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பாகிஸ்தானுக்கு சீனா மேலும் $600 மில்லியன் கடன் வழங்கி உள்ளது. இதனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சீனாவின் எக்ஸிம் வங்கி வழங்கிய கடன் காரணமாக நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு $600 மில்லியன் அதிகரித்துள்ளது. எமது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க பாகிஸ்தான் விரும்புகிறது. கடன் மூலமாக அல்லாமல் வருமானத்தை பெருக்குவதன் மூலம் இதை சாதிக்க விரும்புகிறோம். விளையாட்டு, தகவல் தொழில்நுட்பம், தொழில் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் பாகிஸ்தான் இளைஞர்கள் சிறந்து விளங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதால் இது சாத்தியமாகும். விளையாட்டு வீரர்கள் தங்கள் செயற்பாடுகள் மூலம் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன். விளையாட்டை மேம்படுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் $5 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை எங்கள் கட்சி வழங்கும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடான சீனா கடந்த 3 மாதங்களில் அந்நாட்டுக்கு $5 பில்லியன் மேல் கடன் அளித்துள்ளது. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இதனை கடந்த வாரம் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் வழங்க கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதில் $1.2 பில்லியன் தொகையை முதல் தவணையாக வழங்கியுள்ளது. அத்தோடு சவுதி அரேபியாவிடமிருந்து $2 பில்லியன், ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து $1 பில்லியன் தொகையை பாகிஸ்தான் கடனாக பெற்றுள்ளது. இவற்றின் காரணமாக பாகிஸ்தானின் பணப்பற்றாக்குறை அளவு குறைந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் $334 மில்லியன் தொகை உபரியாக இருப்பதாக பாகிஸ்தான் அரசு வங்கி அறிவித்துள்ளது. சீனா தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு வருகிற ஒரு நாடாக மாறி வருகிறது. இப்பொழுது நிலவுக்கு மனிதர்களை அனுப்புகின்ற விடயத்தில்
பல்வேறு தரப்பினர் முயற்சிகளை எடுக்கிறார்கள். அதில் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் சீனாவினுடைய தனியார் நிறுவனங்களும் இன்னும் ஒரு பக்கம் முயற்சியினை எடுத்து வருகிறார். அதே நேரத்தில் 2030க்குள் எப்படியும் நிலவுக்கு மனிதர்களை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதில் சீனா தீவிரம் காட்டி வருகிறது. இதே நேரத்தில் உலக வரலாற்றில், அதாவது அமெரிக்காவையும் மிஞ்சி சீனா முதல் முறையாக மீத்தேன் ராக்கெட்டினை ஏவி சாதனை படைத்திருக்கிறது. 2030ஆம் வருடத்துக்குள் சந்திரனுக்கு 2 ராக்கெட்டுகளை அனுப்ப சீனா திட்டமிட்டுள்ளது. இதில் ஒன்று சந்திரனின் மேற்பரப்பில் தரையிறங்கும் லேண்டர் வாகனத்தை சுமந்து செல்லும், மற்றொன்று விண்வெளி வீரர்களை கொண்டு செல்லும் விண்கலத்தை ஏந்திச் செல்லும். விண்வெளி வீரர்களையும் லேண்டரையும் ஒன்றாக அனுப்பும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கனரக ராக்கெட்டை உருவாக்குவதில் சீனாவுக்கு நீண்ட காலம் தடை இருந்து வந்தது. இந்த இரட்டை ராக்கெட் திட்டம் மூலம் அது தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டுகளும் சந்திரனின் சுற்றுப்பாதையில் நுழைந்து அதன் விண்கலங்கள் நிலைநிறுத்தப்பட்ட பின்னர் விண்வெளி வீரர்கள் லேண்டரில் பயணித்து சந்திரனின் மேற்பரப்பில் இறங்க பின்பு சந்திரனில் தங்கள் அறிவியல் ஆராய்ச்சி பணிகளை முடித்துக் கொண்டு மாதிரிகளை சேகரித்த பிறகு சுற்றுப்பாதையில் உள்ள விண்கலத்துக்கு விண்வெளி வீரர்கள் லேண்டர் மூலம் திரும்புவார்கள். அதில் பயணித்து அவர்கள் பூமிக்கு வருவார்கள். சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பும் போட்டி சமீபத்திய ஆண்டுகளில் தீவிரமடைந்துள்ளது. சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டும் சந்திரனில் உள்ளதாக கருதப்படும் கனிம வளங்களை குறிவைக்கின்றன. சந்திரனில் மனிதர்களுக்கான வாழ்விடங்களை நிறுவுவதன் மூலம் செவ்வாய் போன்ற பிற கிரகங்களுக்கு எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி குழுவினர் பயணங்களை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். இது போன்ற விண்வெளி பயணங்களில் அனுபவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை விட சீனா இன்னும் பின்தங்கியே உள்ளது. சந்திரனில் இறங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள விரும்பும் சீனாவின் லட்சிய நோக்கங்களை பூர்த்தி செய்ய அந்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் சூப்பர் ஹெவி லாங் மார்ச் 10 எனப்படும் ராக்கெட் விண்வெளி வீரர்களுக்கான ஒரு புதிய வடிவமைப்புடைய விண்கலம், சந்திரனில் பயணிக்கும் லேண்டர் மற்றும் விண்வெளி வீரர்களின் குழுவோடு சந்திரனில் நடமாடும் ரோவர் ஆகியவற்றை உருவாக்கி வருகின்றனர். 2020 சீனா மேற்கொண்ட ஆளில்லா விண்வெளி பயணத்தின் மூலம் சந்திரனில் இருந்து மாதிரிகளை கொண்டு வந்தது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு பிறகு சந்திரனிலிருந்து மாதிரிகளை கொண்டு வந்த 3வது நாடாக சீனா ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று நோய், வாழ்க்கை செலவு, பொருளாதார நெருக்கடி, இதனைத் தொடர்ந்து யுக்ரைன் போர் போன்றவற்றின் காரணமாக உலகளவில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2020 23ஆம் ஆண்டு வரை எடுத்துக்கொண்டால் வறுமை கோட்டில் தள்ளப்பட்டவர்கள் 16 கோடி பேர் இருப்பதாக புதிய ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது. இதே நேரத்தில் சீனா போன்ற ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் ஜூன் மாதம் ஆகின்ற பொழுது ஒரு புதிய தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. அதிலும் வேலை வாய்ப்பின்மையின் காரணமாக அவதிப்படுகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை 21.3% இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சீனா போன்ற நாடுகளும் வேலை வாய்ப்பினை வழங்குவதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகத்தான் இந்த ஆய்வின் மூலம் தெரிய வருகிற முக்கிய தகவலாக அமைந்திருக்கிறது. இதேவேளை சீனாவைச் சேர்ந்த தனியார் விண்வெளி நிறுவனமான லேன் ஸ்பேஸ் உலகின் முதல் மீத்தேன் திரவ ஆக்சிஜன் மூலம் இயங்கும் விண்வெளி ராக்கெட்டை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் செலுத்தியுள்ளது. ஜூக் 2 கேரியர் என்ற இந்த ராக்கெட் வடமேற்கு சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான மங்கோலியாவில் உள்ள ஜீகுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து வானில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் இந்நிறுவனம் குறைந்தளவே மாசுபடுத்தும், பாதுகாப்பான, மலிவான மற்றும் மீண்டும் பயன்படக்கூடிய உந்து சக்தியை கொண்டு ஏவுகணை வாகனங்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை முந்துகிறது. இதன் மூலம் மீத்தேன் வாயுவை எரிபொருளாக கொண்டு செலுத்தப்படும் விண்வெளி வாகனங்களை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்காவின் எலான் மஸ்கின் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஜெஃப் பெசோஸின் நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் ஆகியவற்றை சீனா முந்திவிட்டது. மேலும் திரவ உந்து ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய 2வது தனியார் சீன நிறுவனம் என்ற பெருமையையும் லேன் ஸ்பேஸ் பெற்றுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் எரிபொருளை நிரப்பி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் சீனாவின் பீஜிங் டியான்பிங் டெக்னாலஜி எனும் நிறுவனம் ஒரு மண்ணெண்ணெய் ஆக்சிஜன் ராக்கெட்டை ஏவி வெற்றி கண்டது. 2014 விண்வெளி துறையில் தனியார் முதலீட்டை சீன அரசாங்கம் அனுமதித்திருந்து சீன வணிக விண்வெளி நிறுவனங்கள் இந்த துறையில் ஆர்வமாக செயல்பட்டு வருகின்றன. லேன் ஸ்பேஸ் கடந்த டிசம்பர் மாதம் ஜூக் 2 ராக்கெட்டை ஏவும் முயற்சியில் இறங்கி தோல்வி கண்டது. தற்போது 2வது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வாரத்தில் உலகின் பல்வேறு நாடுகளில் வேலைநிறுத்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஐக்கிய ராஜ்யத்தில், அதாவது யூகேவில் இருக்கிற வைத்தியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு ஒரு போராட்டத்தினை முன்னெடுக்க இத்தாலி விமான நிலைய ஊழியர்களும் ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் வால்மார்ட் நிறுவனத்திற்கு எதிராகவும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு சொகுசு படகு சேதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் ஈராக் நாட்டில் வைத்து ஸ்வீடன் நாட்டுக்கு எதிராகவும் அந்த தூதரகம் எரிக்கப்பட்ட சம்பவம், அதனிடத்தில் தாக்கப்பட்ட சம்பவம் என பல சம்பவங்கள் இந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம்.
இங்கிலாந்தில் ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்த்த சுமூக முடிவு ஏற்படாததால் பல்லாயிரக்கணக்கான இளநிலை மருத்துவர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். 5 நாள் இப்போராட்டம் இடம்பெற்றது. இது நீடிக்கும் பட்சத்தில் இங்கிலாந்து நாட்டின் தேசிய சுகாதார சேவை அமைப்பின் வரலாற்றிலேயே ஒரு மிக நீண்ட வேலைநிறுத்தமாக இது அமையும். வேலைநிறுத்தத்தை தொடங்கிய அவர்கள் 35% ஊதிய உயர்வுக்காக போராடினார்கள். இந்த மருத்துவர்கள் அனைவரும் மருத்துவ படிப்பை முடித்து தங்கள் மருத்துவ பணியின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்தை கணக்கில் கொண்டு இளநிலை வைத்தியர்களின் ஊதியத்தை 2008 ஆண்டிலிருந்து நிலைக்கு நிகராக கொண்டு வர வேண்டும் என கோரி 35% ஊதிய உயர்வை அந்நாட்டு மருத்துவர்களின் சங்கமான பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியது. ஆனால் இதில் உடன்படிக்கை ஏற்படவில்லை. இங்கிலாந்தின் 75,000 அல்லது அதற்கு மேற்பட்ட இளநிலை மருத்துவர்களின் பணிச்சுமை அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயை தொடர்ந்து சிகிச்சைக்கான நோயாளிகள் காத்திருப்பு பட்டியல் நீண்டுள்ளது. இங்கிலாந்தின் தேசிய மருத்துவ சபையின் வரலாற்றிலேயே முக்கியமான நாளாக மருத்துவர்களின் வெளிநடப்பை குறிக்கும் இந்த நாள் மிக நீண்ட வேலைநிறுத்தமாக மாறி வரலாற்று புத்தகங்களில் பதிவாகிவிடக் கூடாது என பிரிட்டனின் மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர்களான டாக்டர் ராபர்ட் லாரன்சன் மற்றும் டாக்டர் விவேக் திரிவேதி ஆகியோர் கவலை தெரிவித்தனர். வேலைநிறுத்தங்கள் நடைபெறும் போது பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று முன்னிபந்தனையை கைவிடுமாறு இங்கிலாந்து அரசாங்கத்தை அவர்கள் வலியுறுத்தினர். இளநிலை மருத்துவர்களின் இந்த 5 நாள் வெளிநடப்பு ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நோயாளிகளின் பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்தியது. சுகாதார சேவையின் காத்திருப்பு பட்டியலை குறைக்கும் முயற்சிகளை இது தடுக்கிறது. அவர்களின் 35% அல்லது அதற்கு மேற்பட்ட ஊதிய கோரிக்கை நியாயமற்றது. இந்த அளவு ஊதிய உயர்வு அனைவரையும் ஏழ்மையாக்கி பணவீக்கத்தை மேலும் தூண்டிவிடும் அபாயம் உள்ளது என சுகாதார செயலாளர் ஸ்டீவ் பாக்லே கூறியிருக்கிறார். பல துறைகளில் பொது ஊழியர்களின் வேலைநிறுத்தங்களை எதிர்கொண்டுள்ள இங்கிலாந்து அரசாங்கம் வேலை நிறுத்தங்கள் நடைபெறும் போது பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. பிறகு உலக நாடுகள் போலவே பல வருடங்களாக இல்லாத வகையில் முதன்முறையாக இங்கிலாந்து அரசாங்கம் அதிகரிக்கும் பணவீக்கத்துடன் போராடுகிறது. கொரோனா தொற்று நோய் பாதிப்பின் விளைவாக விநியோக சங்க சிக்கல்களால் விலை உயர்வு முதலில் தூண்டப்பட்டது. பின்னர் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் எரிசக்தி மற்றும் உணவு விலைகளும் உயர்ந்துள்ள நிலையில் பலரும் பல்வேறு ஆபத்துக்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதே நேரம் இத்தாலியில் ஊதிய உயர்வு கோரியும் ஒப்பந்தத்தை நீட்டிக்க வலியுறுத்தியும் 10,000க்கும் மேற்பட்ட விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரோம், வெனிஸ், மிலன் நகரங்களின் விமான நிலையங்களில் 1000க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கோடை விடுமுறை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடும் ரோம், வெனிஸ் போன்ற நகரங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் சுற்றுலாவை நம்பி தொழில் செய்பவர்களும் சோகத்தில் உள்ளனர். இதற்கிடையே இத்தாலியில் 2,50,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் விமான பயணம் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். ரோம் நகரில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட விமானங்களும், மிலன் நகரில் 150க்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் கூறும்போது விமான நிலைய பணியாளர்கள் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் மக்களையும் சிரமப்படுத்தாமல் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றார். இதேவேளை தடையின்றி மக்களை மகிழ்த்தி வரும் ஹாலிவுட் திரையுலகம் ஒரு நீண்ட வேலைநிறுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளது. குறைந்து வரும் ஊதியம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தாக்கத்தினால் வரும் ஆபத்து ஆகிய காரணங்களுக்காக ஹாலிவுட் திரைப்பட எழுத்தாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த வேலைநிறுத்தத்தில் இவர்களுடன் கைகோர்க்கும் விதமாக திரைப்பட மற்றும் சின்னத்திரை கலைஞர்களும் இடையே போகின்றனர். டாம் குரூஸ், ஏஞ்சலினா ஜோலி மற்றும் ஜானி டெப் போன்ற முன்னணி திரைப்பட நட்சத்திரங்கள் உட்பட 1,60,000 கலைஞர்களை கொண்ட ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் மற்றும் அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் வானொலி கலைஞர்கள் கூட்டமைப்பு இந்த வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. டிஸ்னி மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற மிக பிரபலமான நிறுவனங்களை உள்ளடக்கிய அலையன்ஸ் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அமைப்புடன் ஒரு புதிய தொழில்சார் ஒப்பந்தத்தை எட்டு முயற்சி தோல்வியடைந்ததால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வேலைநிறுத்தம் தொழிற்சங்களுடனான தொழிலாளர் ஒப்பந்தங்களின் கீழ் வராத தனியார் திரைப்பட தயாரிப்புகளை தவிர அமெரிக்காவில் எளிதில் உருவாக்கப்படும் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் அனைத்து தயாரிப்புகளையும் கட்டுப்படுத்தும். இதனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போன்ற திரைப்படங்களின் தயாரிப்பு பணிகளும் தாமதமாகி வருகிறது. வேலைநிறுத்தம் தொடர்ந்தால் சில முக்கிய திரைப்படங்களின் படப்பிடிப்பு தள்ளி போகலாம். அமெரிக்காவில் திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஆகும் என்பதால் திரையரங்குகளில் தற்போது வெளியிடப்பட உள்ள திரைப்படங்கள் உடனடியாக பாதிக்கப்பட போவதில்லை. ஆனால் பாவல் நிறுவன தயாரிப்பான பிளேட் மற்றும் தண்டர்போல்ட்ஸ் போன்ற எதிர்கால வெளியீடுகள் தாமதமாகும். தொழிலாளர் மோதல்கள் தீர்க்கப்படும் வரை அவை நிறுத்தி வைக்கப்படலாம். வெளிவரவிருக்கும் திரைப்படங்களில் விளம்பர நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அமேசான் நிறுவனத்தின் பிரைம் வீடியோ மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகள் எனப்படும் இணையவழி பொழுதுபோக்குகளில் கொரியாவிலும் இந்தியாவிலும் தயாரிக்கப்படும் உள்ளூர் மொழி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க முடியும். ஆனால் ஹாலிவுட் தயாரிப்புகள் இடைநிறுத்தப்படும். இது போன்றதொரு வேலைநிறுத்தம் கடைசியாக 1960 ரொனால்ட் ரீகன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் ரொனால்ட் ரீகன் அமெரிக்க ஜனாதிபதியானதும் குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை ஆர்கான்சாஸ் மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு உலகமெங்கும் பல சூப்பர் மார்க்கெட் கடைகளை நடத்தி வரும் பன்னாட்டு அமெரிக்க நிறுவனம்தான் வால்மார்ட். இதனை தொடங்கி வெற்றிகரமாக உருவாக்கிய சாம் வால்டனின் சகோதரர் பாட் வால்டனின் மகள் நான்சி வால்டன் லாரி வால்மார்ட் சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதில் பங்கு வகித்து வரும் இவரின் நிகர மதிப்பு சுமார் $8.7 பில்லியன் ஆகும். போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் 300 பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு சொந்தமான சுமார் $300 மில்லியன் மதிப்புள்ள ஒரு அதிநவீன சொகுசு படகு ஸ்பெயினின் இபிசா கடற்கரை பகுதியில் உள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தீயணைக்கும் கருவிகளில் கருப்பு சிவப்பு பெயிண்டை ஊற்றி அதனை கொண்டு அப்படகின் பின்பகுதி முழுவதும் கொட்டி சேதப்படுத்தினர். இச்செயலில் ஈடுபட்ட பிறகு ஃபியூச்சரோ வெஜிடல் எனப்படும் ஒரு சுற்றுப்புற சூழல் அமைப்பைச் சேர்ந்த 2 ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் ஆனால் பிறர் துன்பப்படுகிறார்கள் என எழுதப்பட்ட பதாகைகளை காட்டி அதனை புகைப்படமாக தங்கள் ட்விட்டர் கணக்கிலும் பதிவிட்டனர். இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். ஒரு சிறு அளவிலான பெரும் பணக்கார வகுப்பினருக்கு சொகுசு வாழ்க்கை கிடைப்பதற்காக சமூகத்திலும் சுற்றுச்சூழலும் வீழ்ச்சிக்கு வழி செய்யும் பொருளாதார வழிமுறைகளை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். மிக பெரும் பணக்காரர்கள் பிறரின் துன்பத்தில் சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள் என இந்த நிகழ்ச்சியை குறித்து ஃபியூச்சரோ வெஜிடல் அமைப்பு தனது இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறது. காபோஸ் எனப்படும் லாரி வால்டனின் இந்த அதிநவீன சொகுசு படகு 367 அடி நீளம் உள்ளது. இதில் 4 தளங்கள் உள்ளன. இதில் 45 பணியாளர்கள் உள்ளனர். இவர்களுடன் 31 விருந்தினர்களை உபசரிக்க தேவையான அனைத்து வசதிகளும் இந்த படகில் உள்ளது. மேலும் அதில் பெரிய சினிமா அறை, ஸ்பா, ஜிம், மருத்துவமனை உட்பட இன்னும் பல வசதிகள் உள்ளன. இந்த அசம்பாவிதம் குறித்து லாரி வால்டன் எந்த கருத்தும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஒருவர் இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குர்ஆனை எரித்துள்ளார். இதற்கு உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வாழும் நாடுகளில் குர்ஆன் எரிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கிடையே ஈராக் நாட்டின் பக்தாதில் உள்ள ஸ்வீடன் தூதரகத்தை 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதோடு தீ வைத்து சேதமாக்கினர். ஸ்வீடன் தூதுவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் நிர்வாணமாக பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த உலகமே அதிர வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் பெண்கள் மத்தியில் கடும் விசனத்தையும் எதிர்ப்பையும் தோற்றுவிப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் வடகிழக்கில் அமைந்திருக்கின்ற ஒரு மாநிலம்தான் மணிப்பூர். இங்கே 2 இனக்குழுமங்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இந்தளவு தூரம் பாரதூரமாக வந்திருக்கிறது. குக்கி என்ற ஒரு பழங்குடி சமூகம், அதனிடத்தில் மைத்தேயி என்கிற 2 சமூகங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த மைத்தேயி சமூகத்துக்கு சில உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிற ஒரு சூழல் அங்கிருந்திருக்கிறது. குறிப்பாக குக்கி பழங்குடியின மக்களுக்கு இருக்கிற உரிமைகள், அதாவது நிலத்தினை வாங்குவதற்கு விற்பதற்கு இருக்கிற உரிமைகள், அதனிடத்தில் இட ஒதுக்கீடு போன்றவை இந்த மைத்தேயி சமூகத்துக்கு கிடையாது. எனவே பாஜக கடந்த தேர்தலின் பொழுது ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதி தான் குக்கி சமூகத்துக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கின்றனவோ அவற்றை மைத்தேயி சமூகத்துக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதற்கு குக்கி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதனிடத்தில் மைத்தேயி சமூகம் இது தொடர்பில் நீதிமன்றத்தை நாட இவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருந்தது. இப்படியான ஒரு நிலையில் இந்த குக்கி சமூகத்தினருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் அவர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் கடந்த மே மாதம் அளவில் பெரும் பிரச்சனை ஒன்று மணிப்பூர் மாநிலத்தில் வெடித்தது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அதனோடு இணைந்த வன்முறை, அதனிடத்தில் தீ வைப்பு சம்பவங்கள் என பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இது நாம் ஏற்கனவே அறிந்த விடயங்கள். அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கானோர் இன்னமும் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உயிரிழந்திருப்பதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான ஒரு நிலையில் அண்மையில் சமூக வலைத்தளங்களினூடாக ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. இதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மணிப்பூர் கலவரம் இடம்பெற்றது மே மாதம் 3ஆம் தேதி. இந்த வீடியோ வெளியே வந்தது மே மாதம் 4ஆம் தேதி. இந்த வீடியோ வந்த உடனேயே பெண்கள் எவ்வாறு நிர்மாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வீடியோ காட்சிகளாக இவை அமைந்ததை தொடர்ந்து மத்திய அரசு மீதும் அதனிடத்தில் மாநில பாஜக அரசு மீதும் கடும் கோபம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே பிரதானமான விடயம்,
இரண்டு இனக்குழுமங்களுக்கு இடையிலான விடயமாக இது பார்க்கப்பட்டாலும் கூட ஆரம்பத்தில் பாஜக அரசு இந்த மோதலை தவிர்ப்பதற்கு எதையுமே செய்யவில்லை. இன்னும் ஒரு வகையில் பார்த்தால் இந்த மைத்தேய சமூகத்தில் அதிகளவான இந்து மக்கள் இருப்பதாகவும் அதனத்தில் குக்கி சமூகத்தில் யாரோட உரிமைகள் பறிக்கப்படுவதாக சொல்கிறார்களோ அந்த சமூகத்தில் அதிகளவான கிறிஸ்தவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இது இரண்டு இனக்குழுமங்களுக்கு இடையிலான மோதலா அல்லது இரண்டு மதங்களுக்கு இடையிலான ஒரு மோதலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியா என்ற சந்தேகமும் இதன் மூலம் எழுந்திருக்கிறது. இந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட விடயம் உலகளவில் பெரும் பேசுபொருளாக மாறி இந்தியாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறதா அல்லது உச்ச நீதிமன்றம் எடுக்கவா என்று நீதிமன்றம் கேட்டிருப்பதும் மிக முக்கியமான விடயம். இதனை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பலமாக மத்திய அரசை சாடி பல கருத்துக்களை முன்வைத்தன. ஏன் இந்த விடயம் பற்றி பிரதமர் பேசாமல் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தினையும் முன்வைத்தனர். இப்படியான நிலையில் தான் இறுதி நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது பற்றி கருத்து வெளியிட்டிருந்தார். இது வேதனையான விடயம். எனவே இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் பல்வேறு சமூக அமைப்புகள் இது தொடர்பில் கூர்ந்து கவனித்து வருகின்றன. அரசியல் ரீதியாகவும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்க விவகாரமாக இந்த மணிப்பூர் விவகாரம் போயிருக்கிறது. இந்தியாவின் மணிப்பூரில் மைத்தேய் இன மக்கள் 53% பேர் உள்ளனர். இவர்கள் இம்பால் பள்ளத்தாக்கு பகுதியில் வசிக்கின்றனர். குக்கி மற்றும் நாகா பழங்குடியினத்தவர்கள் 40% பேர் உள்ளனர். இவர்கள் மலைப்பகுதியில் வசிக்கின்றனர். இதனிடையில் மைத்தேய மக்களும் தங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியினத்தவர்கள் கடந்த மே 3ஆம் தேதி ஒற்றுமை பேரணி நடத்தினர். இதில் பழங்குடியினத்தவர்களுக்கும் மைத்தேய இனத்தவர்களுக்கும் வன்முறை வெடித்து மாநிலம் முழுவதும் பரவியது. பல கட்டிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டனர். மணிப்பூரில் 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்த வன்முறை சம்பவங்களில் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி மணிப்பூரின் சேனாபதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சிலரை மைத்தேய் இனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கடத்திச் சென்றனர். அவர்களில் 2 பெண்களை ஆடையின்றி மானபங்கம் செய்தபடி கிராமத்துக்குள் ஊர்வலமாக இளைஞர்கள் அழைத்துச் சென்றனர். அதில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். தங்களை விட்டுவிடும்படி அந்த இளைஞர்களிடம் பழங்குடியின பெண்கள் கெஞ்சினர். இச்சம்பவத்தை தடுக்க முயன்ற ஒரு பழங்குடியின இளைஞரையும் அவர்கள் கொலை செய்தனர். அந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து இந்திய தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா அளித்த பேட்டியில் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் கண்டிக்கிறது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளோம். இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி மணிப்பூர் டிஜிபியிடம் கோரினோம். இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளதாகவும் மற்றவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவர் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மணிப்பூர் வீடியோ காட்சியை ட்விட்டரில் இருந்து நீக்க ட்விட்டர் இந்தியா நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளோம். இவ்வாறு ரேகா சர்மா கூறினார். மணிப்பூர் வீடியோ சம்பவம் வெளியான பின்பு மணிப்பூரின் தௌபல் மாவட்டத்தில் உள்ள நாங்போக் செக்மாய் காவல் நிலையத்தில் அடையாளம் கண்டறியப்படாத ஆயுத கும்பல் மீது கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீடியோ பதிவில் தெரியும் முக்கிய குற்றவாளிகள் 2 போலீசார் கைது செய்தனர். மற்றவர்களையும் பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் சிறப்பு படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் வீடியோ சம்பவம் குறித்து மாநில முதல்வர் பிரேன் சிங்குடன் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுமித் இரானியும் பேசினார். இச்சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெறுவதாகவும் இதில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது எனவும் அமைச்சர் சுமித் இரானியிடம் முதல்வர் பிரேன் சிங் தெரிவித்திருந்தார். 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தினர். இந்த வீடியோவின் தாக்கம் மணிப்பூரின் சுராசன்பூரில் தீவிரமாக வெடித்தது. மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தினர். வீதி வீதியாக மக்கள் அணிவகுத்து சென்று இந்த சம்பவத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்திய பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக 15க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். குறிப்பாக அவையின் மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் பெண்கள் மீதான கொடூர தாக்குதல் தொடர்பாக பிரதமர் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டன. இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து அமளி நீடித்ததால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க தயாராக இருக்கிறோம் என்ற பிறகும் எதிர்க்கட்சிகளின் அணுகுமுறையை பார்க்கும்போது அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தை நடத்தவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என பியூஷ் கோயல் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் விவகாரத்தை அரசியலாக பார்ப்பதாகவும் விவாதிக்க தயாராக இருக்கும்போது எதிர்க்கட்சிகளிலிருந்து விலகுவதாகவும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக இரு அவைகளிலும் விவாதிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை ஏற்கனவே
தெளிவுபடுத்திவிட்டதாக பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவிக்கிறார். மேலும் மணிப்பூர் விவகாரம் உணர்வுபூர்வமான பிரச்சினை, விவாதத்துக்கு உள்துறை அமைச்சர் விரிவாக பதில் அளிப்பார். விவாத தேதியை சபாநாயகர் முடிவு செய்யட்டும் என்று பிரகலாத் ஜோஷி கூறினார். It is on 267 and we want a discussion here on Manipur. We want a discussion and the Prime Minister has to open his mouth. One second. Manipur. How can you Honorable member. How is the Prime Minister One of second, India? one second. How is the Prime Minister? Honorable. Come here and speak on Manipur. Honorable member. தாய்லாந்தில் கோடீஸ்வரர் ஒருவர் கொல்லப்பட்டு துண்டு துண்டாக அவரை வெட்டி ஃப்ரீசரில் வைத்திருந்த சம்பவம் பதிவாகி இருக்கை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனத்தில் அமெரிக்காவின் மியாமி நகரில் ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை கொலை செய்வதற்கு கூலிக்கு ஆள் தேடி இருக்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகவும் பதிவாகி இருக்கிறார். அதே நேரத்தில் போலீசார் சிறந்த முறையில் இதனை கண்காணித்து வந்து குறித்த பெண்ணை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். கிழக்கு தாய்லாந்தில் மேக்கின் ஜெர்மன் நண்பர் வாடகைக்கு எடுத்திருந்த ஒரு வீட்டில் உள்ள ஃப்ரீசரில் சிறு பைகளில் மேக்கின் உடல் துண்டுகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேக்கின் உடல் அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நாங்புரு பகுதி காவல்துறை தலைவர் டாவி குட்தாலிங் தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டின் பட்டாயா நகரில் தனது 24 வயது மனைவியுடன் வசித்து வரும் பேக் ஜூலை 4ஆம் தேதி ஒரு வியாபார சந்திப்புக்காக சென்றவர் வீடு திரும்பவில்லை என அவரது மனைவி தெரிவித்திருக்கிறார். அவரை கண்டுபிடிக்க துப்பு கொடுப்பவர்களுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் பரிசு தருவதாக அறிவித்து அவர் குடும்பம் வெளியிட்டிருந்த விளம்பரத்தில் கடைசியாக அவர் ஒரு கருப்பு பென்ஸ் காரில் பட்டா நகரில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாங்புரு நகரில் உள்ள ஒரு குடியிருப்புக்கு அருகில் அவரது கார் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தடயங்கள் எதுவும் கிடைத்துவிடக் கூடாது என அந்த கார் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கிடமான முறையில் அவர் காணாமல் போயிருப்பதுடன் அவர் வங்கிக் கணக்கிலிருந்து பெருமளவு பணம் காணாமல் போயிருப்பதையும் சேர்த்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர். இந்த வழக்கு சொத்துக்கள் தொடர்பானது என தோன்றுகிறது. மேக்கிக்கு சொத்துக்கள் இருப்பது குற்றவாளிக்கு தெரிந்திருக்கிறது. குற்றவாளி மேக்கை தனிப்பட்ட முறையில் அறிந்தவரா இல்லையா என்பதை துப்பறியும் அதிகாரிகள் இனி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தாய்லாந்தின் காவல்துறை துணைத் தலைவர் கூறினார். இந்த கொலை தொடர்பாக வெளிநாட்டைச் சேர்ந்த 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதேவேளை அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெண் தனது 3 வயது மகனை கொல்ல ஒரு வாடகை கொலையாளியை தேடி வந்துள்ளார். இதற்காக ஒரு வலைத்தளத்தில் கூலிக்கு ஆள் தேடியுள்ளார். ஆனால் அந்த வலைத்தளம் வேடிக்கையாக உருவாக்கப்பட்டது என்றும் இது போன்ற கோரிக்கைகள் உண்மையிலேயே வந்தால் அந்த வலைத்தளத்தை நடத்துபவர்கள் காவல்துறையினரிடம் தகவல்களை அளித்து விடுவார்கள் என்றும் அப்பெண்ணுக்கு தெரியவில்லை. வார இறுதிக்குள் தனது மகனை கொல்ல வேண்டும் என்றும் அதற்காக கூலிக்கு ஒரு கொலைகாரன் வேண்டும் என அந்த வலைத்தளத்தில் தேடி வந்துள்ளார். மேலும் அவர் தனது மகனின் புகைப்படங்களையும் அவன் இருக்கப் போகும் சரியான இடத்தையும் அந்த வலைத்தளத்தில் சமர்ப்பித்துள்ளார். உடனே அந்த இணையதளத்தில் ஆபரேட்டர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். காவல்துறையினர் இணையதளத்தில் கோரிக்கை வைக்க பயன்படுத்தப்பட்ட கணினியின் IP முகவரியை ஆய்வு செய்தனர். கோரிக்கை வைத்த அந்த பெண்ணும் அதே கணினியை பயன்படுத்துவதை உறுதி செய்து கொண்டனர். இதற்கு பிறகு தன்னை கூலிக்கு கொலை செய்யும் கொலையாளியாக காட்டிக்கொண்ட ஒரு புலனாய்வாளர் அப்பெண்ணை தொடர்பு கொண்டார். $3000 கொலை செய்ய அவர் ஒப்புக்கொள்வதாக அப்பெண்ணிடம் நடித்துள்ளார். இதன் மூலம் குற்றமுயற்சியை உறுதி செய்து கொண்ட காவல்துறையினர் அவரது வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்தனர். அவர் மீது கொலை முயற்சிக்கான கோரிக்கை விடுத்தல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனைகளை சட்டத்துக்கு புறம்பான வழியில் பயன்படுத்த ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. $15,000 பணயம் செலுத்தவும் அவரது குழந்தையிடமிருந்து விலகி இருக்கவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அச்சிறுவன் தற்போது பாதுகாப்பாக உறவினர்களுடன் இருக்கின்றான். அப்பன் எதற்காக தன் மகனையை கொலை செய்ய முற்பட்டார் என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. இஸ்ரேல் மருத்துவர்கள் ஒரு அளப்பரிய சாதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கார் விபத்தொன்றில் சிறுவன் ஒருவனுடைய தலை அறுபட்டிருக்கிறது. அதுவும் கடைசி கட்டத்தில் இருந்திருக்கிறது. கடைசியில் அறுவை சிகிச்சை மூலமாக அதனை வெற்றிகரமாக செய்து முடித்து சிறுவனையும் காப்பாற்றியிருக்கிறார்கள். சுலைமான் ஹசன் எனப்படும் அந்த சிறுவன் சைக்கிள் ஓட்டி சென்ற போது அவன் மீது கார் மோதி இருக்கிறது. இதில் அவனது தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தசை நார்கள் கிழிந்து முதுகுத்தண்டின் மேற்பகுதியிலிருந்து அவரது மண்டையோடு பிரிந்து விட்டது. கிட்டத்தட்ட அவரது கழுத்து துண்டான நிலையில்தான் இருந்தது. விபத்து ஏற்பட்ட உடனேயே அச்சிறுவன் விமானத்தில் ஹடாசா மருத்துவ மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர அறுவை சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டான். மருத்துவர்கள் கடுமையாக முயற்சி செய்து மரணத்தின் விளிம்பிலிருந்து அந்த சிறுவனை காப்பாற்றி உள்ளனர். அவன் தலை கழுத்தின் அடிப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட முற்றிலுமாக பிரிந்து விட்டது என மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
தெரிவித்தனர். சிகிச்சை மேற்பார்வையிட்ட எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் அஹட் யைனவ் கூறும்போது, இது பல மணி நேரம் நடந்த ஒரு அறுவை சிகிச்சை. சேதமடைந்த பகுதியில் புதிய பிளேடுகள் பொருத்த வேண்டி இருந்தது. எங்களின் திறமையாலும் புதுமையான தொழில்நுட்பத்தினாலும் எங்களால் சிறுவனை காப்பாற்ற முடிந்தது. மருத்துவர் குழு சிறுவனின் உயிரை காப்பாற்ற போராடியது. நரம்பு, உணர்திறன் மற்றும் அசைவில் எந்தவித செயலிழப்புகளும் இல்லாமல் அந்த சிறுவன் செயற்படுவதும், இந்த அரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு எந்தவித உதவியுமின்றி அவரால் நடக்க முடிவதும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மிகவும் அரிதான அறுவை சிகிச்சைகளை செய்வதற்கு மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் தேவை. இது ஒரு பொதுவான அறுவை சிகிச்சையும் அல்ல. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் 10 வயதினருக்கு இதை போன்ற அறுவை சிகிச்சையை செய்வது கடினம். இதை செய்வதற்கு ஒரு தேர்ந்த அறிவும் அனுபவம் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணர் குழு தேவை என அவர் கூறினார். சிறுவன் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு 50% மட்டுமே இருந்ததால் அவர் குணமடைந்திருப்பது ஒரு அதிசயம் என்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த அறுவை சிகிச்சை கடந்த மாதம் நடந்திருக்கிறது. ஆனாலும் இம்மாதம் வரை மருத்துவர்கள் முடிவுகளை வெளியிடவில்லை. அந்த சிறுவன் கழுத்தை முதுகெலும்புடன் நேராக வைப்பதற்கான, அசையாமல் இருப்பதற்கான பிரத்யேக சாதனம் பொருத்தப்பட்டு மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். அவனது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக மருத்துவமனை கூறியிருக்கிறது. அந்த சிறுவனின் தந்தை எந்த நேரத்திலும் மகனை விட்டுச் செல்லவில்லை. தனது ஒரே மகனை காப்பாற்றியதற்காக மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். 2 கின்னஸ் சாதனைகள் பற்றி பார்க்க போகிறோம். 1600 லிட்டர் தாய்ப்பால் தானம் செய்து ஒரு பெண் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார். இதனிடத்தில் பாகிஸ்தானில் ஒரே குடும்பத்தில் பிறந்து, அதுவும் ஒரே தேதியில் பிறந்து கின்னஸ் சாதனை படைத்தவர்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதே நேரம் 19 அடி நீளமுள்ள பாம்பொன்றை பிடித்து வாலிபர்கள் அசத்தி இருக்கிறார்கள். பாகிஸ்தானின் லர்கானா பகுதியைச் சேர்ந்தவர் அமீர் அலி, இவரது மனைவி குத்தேஜா. இவர்களுக்கு 19 முதல் 30 வயதுடைய 7 குழந்தைகள் உள்ளனர். இதில் பெண் இரட்டையர்கள், ஆண் இரட்டையர்களும் அடங்குவர். இவர்கள் 9 பேருக்குமே பிறந்த தேதி ஒரே நாளாகும். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று இந்த 9 பேருமே பிறந்துள்ளனர். இது உலக சாதனையாக மாறியிருப்பதாக கின்னஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன்பு அமெரிக்காவில் கமின்ஸ் என்பவரது குடும்பத்தைச் சேர்ந்த 5 குழந்தைகள் இந்த சாதனையை வைத்திருந்தனர். அவர்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. அமீர் அலி குத்தேஜாவின் திருமண நாளும் ஆகஸ்ட் 1 என்பது கூடுதல் சிறப்பாகும். இவர்கள் 1991ஆம் ஆண்டு தங்களது பிறந்த நாள் அன்று திருமணம் செய்து கொண்டனர். மறுவருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் குழந்தையான சிந்து பிறந்துள்ளார். அடுத்தடுத்த குழந்தைகள் பிறப்பும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியாக இருந்ததை கடவுளின் பரிசு என்று தம்பதியினர் கூறினார்கள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்தவர் ஜாக் வாலுரி. 22 வயதான இவர் ஒஹியோ மாநில பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறார். கடந்த 10ஆம் தேதி இவர் அந்த பகுதி வழியாக சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது பெரிய மலைப்பாம்பு ஒன்று சாலையோரமாக செல்வதை கண்ட இவரும் இவரது நண்பர் ஸ்டீபனும் சேர்ந்து வரும் கைகளாலேயே பாம்பை பிடித்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. பாம்பை கண்டதும் ஜாக் அதன் வாலை பிடித்து இழுக்கிறார். அப்போது பாம்பு அவரை கடிக்க முயற்சிக்கிறது. உடனே அவர் வாலை விட்டுவிட்டு பாம்பின் வாயை முழு பலத்துடன் பிடித்துக் கொள்கிறார். அப்போது பாம்பு அவர் உடலை சுற்றுகிறது. உடனே அவரது நண்பர் ஓடி வந்து ஜேக்கை மீட்டதோடு பாம்பையும் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து ஜேக் வாலரி கூறுகையில், இவ்வளவு பெரிய பாம்பை பிடிக்க முடிந்தது மிகப்பெரிய விஷயம். கடந்த ஆண்டு நானும் எனது உறவினரும் 18 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்தோம். இவ்வளவு பெரிய பாம்புகளை நம்மால் கையாள முடியும் என்பதை அப்போது உணர்ந்தோம் என்றார். உணவாக மீன், குடிநீராக மழைநீர், இவற்றை உட்கொண்டு கிட்டத்தட்ட 3 மாத காலம் கடலில் தவித்துக் கொண்டிருந்த ஒருவரும் அவருடைய நாயும் உயிர் பிழைத்த அதிசயம் பற்றிய கதையினை இப்போது நாம் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரைச் சேர்ந்தவர் 51 வயதான டிம் ஷேட்டாக் பெல்லா எனும் தனது நாயுடன் டிம் மெக்சிகோவின் லாபாஸ் பகுதியிலிருந்து பிரெஞ்சு பாலினேசியா பகுதிக்கு ஒரு படகில் கடற்பயணம் மேற்கொண்டார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரின் படகு புயலால் சேதமடைந்தது. இதனால் பல நாட்கள் அவரும் பெலாவும் கடலில் பச்சை மீனை உண்டும் மழைநீரை குடித்தும் தன்னந்தனியே பல நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றனர். டியூனா எனப்படும் பெரிய மீனை பிடிக்கும் ஒரு இழுவை படகோடு இணைந்து ஒரு ஹெலிகாப்டர் சென்றிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அதில் உள்ளவர்கள் இவர்களை காண உடனே மீட்புக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். டிம் மற்றும் பெல்லா நலமுடன் இருப்பதாகவும் அவர்கள் இருவரின் உடல் இயக்கங்கள் சீராக இருப்பதாகவும் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனியாக கடலில் பல நாட்கள் இருந்ததால் தற்போது நல்ல உணவும் ஓய்வும் மட்டுமே தான் பெற விரும்புவதாகவும் டிம் கூறியுள்ளார். கடலில் தனித்து வாழ்தல் தொடர்பான ஆராய்ச்சிகளில் வல்லுவரான பேரா மைக் டிப்டுடன் இது குறித்து கூறும்போது, வைக்கோல் போரில் ஊசியை தேடுவது போன்ற ஒரு அரிய சம்பவம் இது. டிம்மிற்கு அதிர்ஷ்டம் மட்டுமே உதவவில்லை, அவர் திறமையையும் மனதுரத்தையும் நாம் பாராட்ட வேண்டும். இதே போன்ற சூழ்நிலைகளில் நீர் வறட்சியால் உடல் பாதிக்காமல்
ஆகாமல் இருக்க உடலிலிருந்து மிக குறைந்த அளவே வியர்வை வெளியேறும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். பசிபிக் பெருங்கடலில் டிம் போன்ற மிகச் சிறிய படகை கண்டுபிடிப்பதே கடினம். கிடைப்பதை உண்டோ நேர்மறை சிந்தனையோடு இரவில் பெருங்கடலில் தனியாக உயிர் வாழ்வதற்கு கற்பனை செய்ய முடியாத மன உறுதியும் துணிச்சலும் வேண்டும். டிம் மட்டுமன்றி அவரின் நாய் பெல்லாவும் பாராட்டுக்குரியது என அவர் கூறினார். தற்போது டிம் ஷெட்டாக்கையும் பெல்லாவையும் அழைத்துக் கொண்டு மெக்சிகோவுக்கு இழுவை படகு வந்து கொண்டிருக்கிறது. அங்கு வந்ததும் தேவைப்பட்டால் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படலாம். I mean, yeah, that dog is something else, you know. I'm hit by it. இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய சங்கர் புஷ்பராஜுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.